புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி அக்கச்சிப்பட்டியில் குழந்தைகள் அறிவியல் மாநாடு ஆய்வுக் கட்டுரை சமர்ப்பித்தல் குறித்து பயிற்சி மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் தலைமை ஆசிரியர் தமிழ்ச்செல்வி தலைமை வகித்தார். கணித பட்டதாரி ஆசிரியர் மணிமேகலை அனைவரையும் வரவேற்றார். தமிழ்நாடு அறிவியல் இயக்க கந்தர்வக்கோட்டை ஒன்றிய செயலாளரும் அறிவியல் ஆசிரியருமான ரஹமதுல்லா ஆய்வுக் கட்டுரை எவ்வாறு தயார் செய்தல் குறித்து பயிற்சி வழங்கி பேசும் பொழுது, தேசிய குழந்தைகள் அறிவியல் மாநாடு என்பது குழந்தைகளுக்கான அறிவியல் ஆய்வுக்கான செயல்பாடுகள். 1993 கடந்த 32 ஆண்டுகளாக தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் செயல்படுத்தி வருகிறது. தற்போது இந்த மாநாடு குழந்தைகள் அறிவியல் மாநாடாக நடத்தப்படுகிறது. இந்த ஆண்டிற்கான தலைப்பு நீடித்த பாதுகாப்பான நீர் மேலாண்மை என்ற தலைப்பில் கரும்பொருளாக கொடுக்கப்பட்டுள்ளது. குழந்தைகள் ஆய்வுக் கட்டுரையை 3 மாதம் குழுவாக ஆய்வு செய்ய வேண்டும். குழு உறுப்பினர்கள் 2 பேர் மட்டுமே பங்கேற்கலாம். ஆய்வுகள் எப்பொழுதுமே உள்ளூர் பிரச்சனைகள், தகவல்கள், செயல்பாடுகள் உள்ளதாய் இருக்க வேண்டும். தலைப்பு சுருக்கமாகவும் தன்னிலை விளக்கம் தருவதாகவும் மக்களின் பிரச்சனையை மையப்படுத்தி இருக்க வேண்டும். ஆய்வு சோதனையாகவோ கணக்கெடுப்பு முறையாகவோ இருக்கலாம். குழந்தைகள் அறிவியல் மாநாடு மூலம் மாணவர்களின் ஆர்வத்தை தூண்டி சிந்தனையை வளர்த்து அதற்கேற்ப அறிவியல் கண்ணோட்டத்திற்குரிய வடிவமைப்பு கொடுக்கும் நல்வாழ்வை குழந்தைகளுக்கு தருகிறது. நீடித்த பாதுகாப்பான நீர் மேலாண்மை மற்றும் சுகாதாரம் கருப்பொருளில் துணை தலைப்பாக நீர் சுழலும் பாதுகாப்பும், நீர் சார்ந்த பொது சுகாதார மருத்துவம், நீர் சார்ந்த நோய்கள், நீர் அனைவருக்குமானது, நீர் பாதுகாப்பில் பாரம்பரிய நவீன தொழில்நுட்ப சக்திகள் என்ற 5 துணை தலைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இத்தலைப்புகளில் இருந்து மாணவர்கள் தங்களுக்கான தலைப்புகளை தயார் செய்து கொள்ளலாம். ஆய்வறிக்கையை எழுத A4 ஷீட் தாளை பயன்படுத்த வேண்டும். ஆய்வறிக்கை தமிழ் அல்லது ஆங்கிலத்திலேயே சமர்ப்பிக்கலாம். அறிக்கையின் உள்ளடக்கமாக தலைப்பு, ஏன் இந்த ஆய்வு செய்வது பற்றிய விளக்கம் சேகரித்து தகவல்களை பட்டியலிட்டு ஒப்பீடு செய்து விவாதித்தல், ஆய்வு முடிவுகள், பரிந்துரைக்கும் புதிய முறைகள், பார்வை நூல்களில் பட்டியல் உள்ளிட்ட தலைப்புகளில் ஆய்வு அறிக்கை இருக்க வேண்டும் என்று பேசினார். குழந்தைகள் அறிவியல் மாநாட்டில் கலந்து கொள்ளும் குழந்தைகளுக்கு இளம் விஞ்ஞானிகள் என்ற பட்டமும் பாராட்டு